என்னப்பா பிரச்சனை? ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். எதுக்கு அடிக்கிறீங்க? எனக்கு அதுக்கு லவ் மேரேஜ் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பத்துல சொல்றேன் மேடம். லவ் மேரேஜ் ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு மேரேஜ் ஒன்று ஆயிடுச்சு சரிங்களா. அவங்க வந்து பிரிஞ்சிருந்தாங்க. நான் முன்னாடி லவ் பண்ணியிருந்தோம். சரி நான் என்ன பண்ணேன், ஃபோனில் அப்புறம் நான் பேச ஆரம்பித்தேன். அவங்க பேச ஆரம்பித்தாங்க. எனக்கு என்ன வேலை செய்றீங்க? கடை வச்சிருக்கேன் மேடம். காய்கறி கடை வச்சிருக்கேன். நான் ஒன்று இதில் காய்கறி வெட்டுறதுக்கு தான் இவ்வளோ பெரிய கத்தியெல்லாம் வச்சிருக்கீங்க? இல்லை மேடம், வீட்டில் வந்து பார்க்க சொல்லுங்க. காய்கறியை வெட்டினா ரத்தம் வருமா? இல்லை மேடம். அப்புறம் அவங்க சொல்றாங்க மேடம் கத்தி இருந்தது மேடம். கத்திலாம் இருந்தது. இவ்வளோ பெரிய கத்திலாம் இல்லை மேடம். சின்ன சின்ன கத்தி மேடம். எதுக்கு கோயிலாம் சொல்ல காய்கறி வெட்ட கத்தியா மேடம். காய்கறி கட்டுறது வெட்டில எப்படி ரத்தக்கரை வரும்? ரத்தக்காரில் இருக்காது மேடம். சத்தியா என்ன சத்தியா? போய் சொல்லாம உண்மையை மட்டும் சொல்லுண்ணா. சீட்டு வீட்டுல நீ 3 கத்தி நல்லா இப்படி நிக்க வச்சா இருந்ததுண்ணா. நல்லா கேட்டுங்க. கத்தி இருந்தது. எப்ப அது? ஒரு 8 வருஷத்துக்கு முன்னால மேடம். நல்லா கேளுங்க. போய் சொல்லாத. கல்யாணம் 6 வருஷம் ஆகுது. சொல்ல கேளுங்க மேடம். அது வந்து எங்க ஆயா வீட்டுல இருந்தது. நான் எடுத்து வந்து எங்க வீட்டுல நான் வச்சிருந்தேன். அதான் அவ்வளவுதான். எதுக்கு வச்சிருந்தீங்க? சும்மா எடுத்து வச்சிருந்தேன் மேடம். விளையாட்டு பொருளா? இது ட்ரெயின் எல்லாம் விளையாடுவாங்களே, பஸ் ட்ரெயின் அந்த மாதிரி கத்தி வச்சு விளையாடுவீங்களா? அது ஒரு வெறியாவே மனசுல அப்புறமேட்டுக்கு எல்லாம் தூக்கி போயிட்டு காவால எங்க போட்டாங்க சரிங்களா. உங்களை பயந்துட்டு? ஆமா. பிரச்சனை கேட்கல. இது மெயினான பிரச்சனை கேட்டீங்களா நீங்க? சரி சொல்லுங்க. மெயினான பிரச்சனைனா எனக்கு அதுக்கும் லவ் இல்லாத அவங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகி அவங்க வந்து வானம் விட்டு பிரிஞ்சுட்டாங்க சரிங்களா. நான் என்ன பண்ணேன், அவங்க வந்து ஃபோனில் பேச ஆரம்பித்தாங்க. ரொம்ப பேச ஆரம்பித்தாங்க. ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப லவ் வந்து எப்படி சொல்றது, ஒரு வாழ்க்கை கொடுக்கணும். உங்களுக்கு லவ் இல்லை மேடம்? சத்தியமா எனக்கு ரொம்ப லவ் மேடம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம அப்படியே பழகிக்கலாம், எனக்கு இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, பேசலாம் பழகலாம், கல்யாணம்லாம் வேணான்னாங்க. எனக்கு வேணும், என்ன எனக்கு வேணும், உனக்கு நான் கூட இருப்பேன், கடைசி வரைக்கும் இருப்பேன். இப்போ கூட சொல்கிறேன் மேடம், கடைசி வரைக்கும் இருப்பேன். அதே போல் கடைசி வரைக்கும் இருப்பேன் நான் சரிங்களா. கல்யாணம் பண்ணி சொல்லிக்கலாம். கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ணி நல்லா ஒரு வருஷம் குடும்பம் பண்ணோம். குடும்பம் பண்ணிட்டு அப்புறமேட்டுக்கு வந்து இங்கே ஓலை வீட்டில் ஒரு தடவை இருந்தோம். சண்டை ஆகி போச்சு எனக்கும் இந்த ஒய்ஃபுக்கும். என்ன பண்ணிச்சு, சண்டை போட்டுன்னு போயிடுச்சு. சண்டை போட்டு எங்கே போச்சுன்னு கேளுங்க. போயிடுச்சு மேடம். ஒரு எப்படி சொல்லுது, சண்டை போட்டுன்னு ஒரு வாரம் எங்கே இருக்குது. அவங்க அம்மா வீட்டில் இல்லை, எங்கள் அம்மா வீட்டில் இல்லை, அவங்க சொந்தக்கார வீட்டில், எங்கள் சொந்தக்கார வீட்டில் இல்லை, ஆனால் யார் வீட்டிலே இருக்குது. நான் அப்படின்னா பைத்தியக்காரன், அவங்க நல்லவங்க. இவருக்கு அடிச்சிட்டாருன்னு சொல்லி எனக்கு இனிமே இவர் தேவையில்லைன்னு ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணிட்டு கோயம்புத்தூர் போறதாக கிளம்பி போயிட்டேன் மேடம். நான் இவர் என்ன தப்பு பண்ணாருன்னு சொல்லாம ஃபர்ஸ்ட் ஏன் மேல இருக்க தப்பு தான் முன்னாடி சொல்லிட்டு இருக்காரு. என்ன தப்பு பண்ண சொல்லு. அம்மா வந்து வீட்டுக்கு வந்து சமயபுரம் கோயிலுக்கு போற தம்பி நாங்க அனுப்பி வைன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இல்ல அத்தா அப்படின்னு ஃபர்ஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்புறமேட்டு சரி கூட்டு போங்கன்னு சொல்லிட்டாரு. இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போய் காலைல விடிய காலம் ஒரு 3-4 மணிக்கு தான் இறங்குறோம். 5-6 மணிக்கு ஃபோன் பண்ணி எனக்கு என்ன பண்ணுவே இது பண்ணி தெரியாது, எனக்கு திரும்பி வந்தே ஆகணும் அப்படின்னு ஃபோன் பண்றாரு. இப்போ வர முடியாது லட்சப்பா, கோயிலுக்கு போகாது. சரி ஆண்டுமா இப்போ வர முடியாது, நான் கோயிலுக்கு போயிட்டு நான் அப்புறமா வரேன், பார்த்ததே இல்லை அந்த கோயில, நான் போயிட்டு வரேன், எனக்கு இதெல்லாம் தெரியாது, வந்தே எனக்கு பேசுறதுக்கு டைம் நீ வந்து வீட்டுல பேச விட மாட்டேங்கிற. நான் பேசுறத கேக்குற ஒரே ஆளு இப்போதைக்கு எனக்கு லாஸ்ட் சான்ஸ் எனக்கு இது மட்டும்தான். எனக்கு லாஸ்ட் சான்ஸ் இது மட்டும்தான். எங்க பேசினாலும் என்ன பேச விட மாட்டேங்கிற நீனு. அதனால நான் இங்கேயாவது பேசிக்கிறேன். நான் தயவுசெய்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. கூப்பிட்டாங்க. கூப்பிட்டதுக்கு வர முடியாது, இப்போ வர முடியாதுன்றதுக்கு உடனே அசிங்கசியமா என் பொண்டாட்டி கூட்டு போய் நீ அங்கே கூட்டி கொடுக்குறியா அப்படின்னு எங்கள் அம்மாவை கேட்குது. என் தாத்தா ஃபோன் எங்கள் தாத்தா வாங்கி பேசிட்டு இருக்காரு. என்ன உன் பேச்சு எடுத்துன்னு போய் உங்கள் வீட்டில் வச்சுட்டு என்ன பண்ண போறியா? சொல்றதுக்கு வேற ஏதாவது நான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சுட்டே தான் பண்ணிருக்கேன். ஏன் இப்படி பண்ண? யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்க முடியாதா? உனக்கு இதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவீங்க. ஒரு நிமிஷம். என்ன பேண்ட் செப்பல் பண்ணுமா? இங்க பாத்தீங்களா, நமக்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். இருக்கு முத்து எதை உருவாக்கி விட்டா செல்வி பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட மட்டுமா செய்யறான்? நாம தான் என்ன உனக்கு வேற குரல் போயிடுச்சு தானா, என்ன பண்ண போற? விருப்பப்படியே மருமகளா வாழ போற. என்னுடைய ஸ்தானம் அவன் அவர் எந்த முடிவு எடுத்தாலும் நீயே முடிவு வாடா.